ஹாய், இந்த ஃப்ராக் தான் இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் சொன்ன மாதிரி. இது வந்து ஒரு ஆக்சுவலி என் பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது பிளான் பண்ணினது தான். இது ஒரு ப்ளைன் சாரீ. இந்த சாரீ வந்து நான் மீஷோலேருந்து தான் எடுத்தேன். இதில் எனக்கு 2 கன்ஃப்யூஷன். பட்டர்ஃப்ளை வைக்கலாமா, பீகாக் மாதிரி பிளான் பண்ணலாமான்னு சொல்லி. அதனால் ஸ்டிச் பண்ணும்போதே ஸ்லீவ் வந்து பட்டர்ஃப்ளைனாலும் மேட்ச் ஆகணும், இல்லை பீகாக்னாலும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே வந்து கால் கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் சைடடாக இருக்கிற மாதிரியும், கை வந்து பறக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியும் ஸ்டிச் பண்ணுது. அப்புறம் பீகாக் ஃபெதர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ பீகாக் ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம் சாரீ கலர்லேயே மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சு இது மாதிரி இப்படி வைக்கும்போது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஸோ பீகாக்கே வச்சிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ திங்ஸ் வாங்கிட்டு வந்தது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக விரித்து வச்சுக்கணும். லைக் நம்ம வந்து ஃப்ரேம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் இல்லை அப்படின்னா நம்ம சும்மா ஒரு டேபிள்லேயோ இல்லை ஒரு பெட்லேயோ உட்காந்து கம்ஃபர்டபுளாக இதை வந்து நம்ம செல்ஃப் யூஸ்க்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து உட்காரதுனால இந்த லேஸையே வந்து சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கழுத்து சென்டர் பார்ட்லேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக வச்சு அதோட சென்டருக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மார்க் கொடுத்துக்கிறேன். அந்த சென்டரில் வந்து சின்னதாக ஒரு க்ளூ வச்சு ஒரு டாட் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பீஸை வந்து கையில் எடுத்து அதில் வந்து க்ளூ நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல சென்டரில் இருக்கிறதுனால. ஸோ அதில் வந்து க்ளூவை வந்து அப்ளை நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ போட்டிருக்கேன். போட்டு அதை வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லேஸை வந்து லைக் ஒட்டியானம்லாம் நம்ம போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டிச் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த லைனில் வந்து அதை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு லைன் ஸ்டோன் வந்து அதிகமாக எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் சேம் ஹாஃப் ஈக்குவல் பார்ட்டுன்றதுனால 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இதை வந்து நான் கொஞ்சம் இந்த சைடு வந்து எக்ஸஸாகவே இருக்குது, பட் பரவாயில்ல. சைடில் வந்து ஹிப் கிட்ட இழுத்து கட்டும்போது அது தெரியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை வந்து அந்த பக்கம் 2 சைடும் வந்து இப்போ நம்ம இதை வந்து அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், ஏன்னா லேஸ் தானே இது. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஸ்லீவ்லேயும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவில் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஒரு யூ ஷேப் மாதிரி கொஞ்சம் பென் லைக் வளைஞ்சு வருது இல்லை, அந்த வளைஞ்சு வரதில் வந்து அந்த வளைவாகவே கரெக்டாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பெண்டில் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக போயிடும். அதுக்காக அந்த பெண்டுக்காக நம்ம ஸ்டோன் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சேம் ப்ராசஸ் தான் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக போட்டாவே போதும். லேஸுங்கிறதுனால நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல அப்படியே வந்து அந்த இதை வந்து லைட்டாக வச்சு அந்த ஷேப்புக்கு பெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு அதை வளைச்சி விட்டுறணும். அது நம்ம எப்படி வளைச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே அது மேலே தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே தான். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் மூவ் ஆகாமல் பார்த்துக்கிற வரைக்கும் பெட்டர். எட்ஜஸில் இன்னும் கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ரா போட்டு எட்ஜஸ் வந்து நல்லா வளைச்சி கொடுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ அந்த பீகாக் ஃபெதர் மாதிரி ஒரு கோல்டன் கலர், நான் அது மேலே வந்து கோல்டன் கலர் காம்பினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீகாக் வந்து ஆர்டிஃபிஷியல் பீகாக் ஃபெதர் இது. இந்த ஃபெதரை வந்துட்டு மேலே வந்து அந்த கோல்டன் ஃபெதரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எங்கே வைக்கணுமோ அதை வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கீழே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ போடுறோம். க்ளூ வந்து நடுவில் ஃபெதர்ஸ் மாதிரி அந்த குச்சி குச்சியாக இருக்குல்ல, அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த குச்சி குச்சியாக இருக்கிறதுலையும் தனித்தனியாக வந்து க்ளூவை போடணும். அந்த குச்சிலையும் க்ளூவை போட்டுட்டு சென்டரில்
சைடில் இருக்கிற அந்த இதுலேயும் வந்து நம்ம தனித்தனியாக க்ளூவை வந்து போட்டுக்கணும். இல்லைனா அது ஒரு ஒரு பக்கம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம மயில் இறகு மாதிரி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃபெதர்னால் வந்து பறந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பாக ஏதோ கம்பி மாதிரி நிற்கிது. இது பார்க்க அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் வச்சாலும் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ அது சென்டர் காலியாக இருக்கா, அதனால் நான் ஹிப் கிட்ட வச்ச அந்த ஒரு டாலர் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்ததை இதுலேயும் சென்டரில் ஒன்று வச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். வச்சா அழகாக தான் இருந்தது. ஸோ அதையும் வச்சு ஒட்டியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து அரேஞ்ச் பண்ணுறோம். எதுவுமே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வச்சதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னா திருப்பி எடுத்து மாற்றும் போது அந்த இடத்துல வட்டு வட்டாக தெரியும். அது ஒரு மாதிரி டார்க் பேச்சஸாக இருக்கும். ஸோ எதுவுமே முன்னாடி ஒரு பிளான் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம வடிவேலு சார் சொல்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணலன்னா அப்புறம் அவ்வளோதான். அந்த மாதிரி தாங்க பிளான் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து ஒன்று ஒன்றா ஒட்டுறேன் நான் இப்போது. இந்த ஃப்ளவர்ஸையும் வந்து நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். ஃப்ளவர்ஸு இந்த சின்னதாக அந்த கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அதனால் ஒவ்வொன்றும் நான் 2 ஸ்டிச் போட்டால் கூட தப்பு இல்லைன்ற அளவுக்கு யோசிக்க வைப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டராக இருக்க ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக 2 பக்கம் மேலே கீழே எல்லாம் ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும்னு சென்டராக இருக்க ஃப்ளவர் இங்கே வந்து ஒட்டுறோம். ஒரு ஃப்ளவரையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு சென்டரில் மட்டும் க்ளூ போட்டால் போதும், அது ஒட்டிக்குது. இது கிளாத்தில் தான் இருக்குது இந்த ஃப்ளவர், அதனால் ஸோ ஒவ்வொரு ஃப்ளவரையும் எடுத்து க்ளூ போட்டு அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன் வாங்கினோம் இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நெக்கு கிட்ட வந்து லைன் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு அந்த லைனில் வந்து நெக்கு கிட்ட தின்னாக எட்ஜஸில் ஷார்ப்பாக அந்த இடத்துல வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நெக்கில் வந்து லைன் ஷேப் மாறிடும். ஸோ அந்த நெக்கு அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக க்ளூவை வரைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து நம்ம நீட்டாக அதில் வந்து லைன் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டிட்டு தான் வரேன் நான். குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டினாவே போதும். ஸோ இந்த சைடு ஃப்ளவர் ஒரு சைடு ஃபுல்லாக கவர் ஆனதுனால இந்த சைடு மட்டும்தான் நம்ம ஃபுல் நெக் வரைக்கும் ஒட்ட போகிறோம். ஸோ அந்த நெக்கோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு ஃபிங்கர் வச்சு மேலே தூக்கி ஒட்டும் போது நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து பார்க்க அழகாக வரும். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் வந்து டாப் பார்ட்டோடைய லுக். இப்போ மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கீழே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து அந்த சென்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சு கீழே வந்து அந்த இடத்துல வந்து இங்கே நேராக வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது கிளாத்து தின் ஃபேப்ரிக் இல்லையா சாரீனால, அதை கீழே ஒட்டிக்குன்றதுனால கீழே வந்து ஒரு கிளாத் போட்டு மேலே அதை வந்து நம்ம கவர் பண்ணி மேலே அதை இழுத்துக்கிறோம். ஜஸ்ட் சும்மா அடியில் வந்து ஒன்று வச்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த பீகாக் ஃபெதரை வந்து நம்ம கரெக்டாக வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து ஷேப் பண்ணி ஒன்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். மேலே இருக்கிறது வந்து ஒரு சைடு க்ராஸாக நான் வச்சுருக்கேன் இல்லையா, அது இந்த ரைட் ஸ்லாண்டிங்கில் வச்சுருக்கோம். அதனால இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே திருப்பி வைக்கிறேன் நான். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும்னு இந்த டிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபெதர்ஸை வந்து ஒன்ஸ் ஷேப் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய அவுட்லைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அங்கங்கே ஃபெதர்ஸ் வந்து இப்போ ஒட்டியாச்சு. நான் கீழே வந்து ஷேப் பண்ணி ஒட்டியிருக்கேன். அவுட்லைனுக்கு ஒரு சைட் ப்ளூ அண்ட் ஒரு சைட் க்ரீன் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். நடுவில் ஒட்டலை நான். ஒட்டாமல் இருக்கிறதுனால அது ஷேக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து மேலே அந்த க்ரீன் கலர் ஃப்ளவரையும் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ நடுவில் இதில் அந்த ஸ்டோன் இல்லாத பீஸாக பார்த்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதில் வந்து ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மிஷின் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த க்ளூகன் ஏதோ வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது ஹோல் தெரியல, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் வந்து அடியில் என் கை தெரியுது பார்த்திங்களா, கை தெரியுதா? எஸ். அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நீடில் வச்சுட்டு அதை இழுத்துக்கலாம். அந்த ஹோலில் வந்து கரெக்டாக வச்சு மேலே வந்து நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூ கன்னில் வச்சு அந்த டாட் வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு உள்ளே போக. பட் பார்க்கும்போது தெரியுது
திருப்பி பார்க்கும்போது. ஸோ ஒன்னொன்னும் அந்த இடத்துல திருப்பி திருப்பி பார்த்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மட்டும் எனக்கு அதில் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோல்டன் கலர் பால் பீட் இருக்குல்ல, அந்த பீட்டில் வந்து உள்ளே போட்டுக்கிறோம். உள்ளே போட்டுட்டு அதை வந்து அப்படியே கோர்த்துக்கலாம். நம்ம கோர்த்துட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பால் பீடை வந்து உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவருக்கும் செக்யூர் ஆகிடும். அண்ட் அந்த பீடும் வந்து சென்டரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து செக்யூர் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடுறது நம்ம. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கு தெரியுதா, நம்ம ஃபெதர்ஸில் வந்து ஒரு குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி வந்து நல்லாவே தெரியும். நீங்கள் சாரி அப்படிங்கிறதுனால பின்பக்கமாக பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த குச்சியை வந்து வச்சு நான் அதில் வந்து ஒரு இடத்துக்கு 2 இடமாவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த தையல் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபெதருமே வந்து சப்போஸ் கம் ஏதாவது இதாச்சு, பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதிலேருந்து எடுத்துகிட்டு வராமல் நமக்கு வந்து ஸ்ட்ரிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த குச்சியை வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல, ஸோ நீங்கள் எத்தனை வேணுமோ, அதாவது ரொம்ப சேட்டைக்கார பசங்களாக இருந்துச்சுன்னா இன்னொரு 4 இடத்துல கூட ஸ்டிச்சஸ் போடலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி எல்லா ஃபெதர்ஸும் இப்போ வந்து ஸ்டிச் போட்டாச்சு. ஃபெதர்ஸு அப்புறம் அந்த நம்ம அந்த ஒட்டியிருக்க ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது க்ளூலேயே வந்து நிற்கக்கூடிய ஐட்டம் தான். இதுதான் என்னோடய பொண்ணு தேவதை, பார்த்துருக்கீங்களா? இதுதான் என்னோடய தேவதை. பாருங்கள், அப்படியே பீகாக் மாதிரியே இருக்கல்ல. இந்த கண்ணாடி போட்டே ஆகணும்னு போட்டுட்டா. பட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. இதுதான் பர்த்டே லுக். நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.